யாரை தேடி வந்திருக்கிறீங்க? இயேசுவை தேடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் தேடி வந்தாலுமே நீ வீட்டுல இருந்து புறப்பட்டு அப்பயே சுகமாயிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ வீட்டுல புறப்பட்டு பஸ்ல காலை வச்சு அப்பயே நீ சுகமாயிட்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? நீ ஃபங்க்ஷனுக்கு வரல, ஒரு கமிட்மெண்ட்டுக்கு வரல, தேவ சமூகத்தை வந்திருக்கிறீங்க, கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க, கர்த்தருக்காக வந்திருக்கிறீங்க, கர்த்தரை நோக்கி பார்க்க வந்திருக்கிறீங்க, அவர் நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறீங்க. அப்ப கர்த்தர் செடி கொடுப்பாரா? தேவன் செடி கொடுத்து தேவன் செடி கொடுத்தாருன்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டது, விண்ணப்பம் கேட்கப்பட்டது. கர்த்தர் கண்ணீரை பார்த்துட்டாரு. இனி கஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கு முன்பாக பெரிய சாட்சியாக, பெரிய பாத்திரமாக நீ உயர்த்தப்பட்டே தீருவ. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுவா. கரங்களை உற்சாகமாக தட்டி ஹல்லேலூயா. கர்த்தருக்கு செடி கொடுத்தாரப்பா. நான் இயேசு தேடி வந்திருக்கிறேன், லாசருவை தேடி வரல, இயேசு தேடி வந்திருக்கிறேன். என்னை தேடி வர அவசியமே. நான் சாதாரண மண்ணு தான். அவர் தான் மகிமை, அவர் தான் ஆசீர்வாதம், அவர் தான் விடுதலை. ஹல்லேலூயா. அவர்களுக்கு செவி கொடுத்தாரா? அப்ப செவி கொடுத்தார ஆண்டவர்னா உன் ஜெபம் கேட்கப்பட்டதா? ஆமென் சொல்ல மாட்டீங்க? உன் கண்ணீரை பார்த்தாரா? உன் மன உளைச்சலை கர்த்தர் பார்த்தாரா? உன் நெருக்கத்தை கர்த்தர் பார்த்தாரா? எல்லாமே கர்த்தர் பார்த்தாரா? தேவன் பார்த்துட்டாரு. அவர் பார்த்தாருன்னா முடிவு தான். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல வாக்குமார கர்த்தர் மாற்றம் உங்ககிட்ட பேசிக்கொண்டு இருக்கிறாரு. என்ன வாசிக்கும்? அவர்களுக்கு செவி கொடுத்து, அடுத்த வரி வாசிங்க. என்னுடைய எல்லா பயத்துக்கும் தேவன் நீங்களாக்கி விட்டாரு. எல்லா பயத்துக்கும் அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லா பயம். சில உட்கார்ந்தா பயம், நின்னா பயம், ட்ரெயின்ல போனா பயம், பஸ்ல போனா பயம், கார்ல போனா பயம். பயம் வந்துட்டே இருக்குது. சாப்பிடும் போது பயம், தூங்கும் போது பயம். பயம் உள்ள வருது. சாத்தான் பேசுறான், நீ செத்துருவ, நீ செத்துருவ. அல்லேலூயா. நீ சொல்லு, நான் சாகாமல் பிழைத்திருந்து அவர் நாமத்தை உயர்த்தவன் சொல்லி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? கையை தட்டி உற்சாகத்தோடு அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி நல்ல கையை தட்டி சொல்லுங்க. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரை உயர்த்துவேன். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவேன். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்காக வாழ்வேன். சாகாமல் பிழைத்திருந்து சாட்சியாக வாழ்வேன். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்காக ஓடுவேன். சாகாமல் பிழைத்திருந்து வியாதிகளை குணமாக்குவேன். சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி. யாருக்கா தூக்கம் வந்தா அது ஸ்பிரிட். அதில் சொல்லுங்க பாருங்க. இந்த பட்ட வெயில் ஒருத்தர் தூங்குறாங்கன்னா உள்ள வேற ஸ்பிரிட் இருக்குது. சத்தமா சொல்லுங்கப்பா. இரவெல்லாம் ஜெபித்து கொண்டிருந்தேன். இருக்கும்போது 5 மணி தான் படுத்த தூங்க முடியுது. அல்லேலூயா. இரவெல்லாம் தூக்கம் சரியா வரல, ஜெபித்து கொண்டே இருந்தேன். மனமாற மக்களுக்கு அல்லேலூயா. அப்ப என்ன வாசிக்கும்? என்னுடைய எல்லா பயத்திற்கும் கர்த்தர் என்னை நீங்களாக்கி விட்டாரு. நீங்களாக்கி விட்டாரு. விடுதலை கொடுத்து விட்டாரு. நான் சாபத்தில் இருக்க மாட்டேன். ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் மாற போகிறேன். கர்த்தர் நிச்சயம் நடத்துவாராம். எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்களோ ஒரு கையை மேல உயர்த்தி, நான் கர்த்தரை தேடினேன், என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை ஆண்டவர் நீங்கள் ஆக்கி விட்டார். அப்படி என்றால் எல்லாம் முடிந்து விட்டது. என் சாபம் முடிந்து விட்டது, என் வியாதி முடிந்து விட்டது, என் கவலை முடிந்து விட்டது, என் கண்ணீர் முடிந்து விட்டது. நான் இப்ப ஜெயம் பெற்று கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. எப்ப நீ அழைக்கப்பட்டு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டியோ உனக்கு பின்னாக ஒரு பெரிய சேனையே நிற்குது. நம்புறீங்களா பிரதர்? தமிழ்நாட்டுக்கு எஸ்கார்டை விட, AK-47 விட, மிலிட்ரி கேம்பை விட, மிலிட்ரி சோல்ஜரை விட, எக்ஸ் பாதுகாப்பை விட, ஒய் பாதுகாப்பை விட குடும்பத்தை மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஒரு தேவனுடைய பாதுகாப்பு தான். நீ சொல்ல போற என் ஜீவன் தேவனுடைய கையில இருக்குது, என் உயிர் ஏசப்பா கையில் இருக்குது. நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் சோர்ந்து போகணும்? எந்த வியாதி வந்தாலும் கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, கர்த்தர் பார்த்து கொள்ளுவாரு. நம்புற மாத்திர கையை மேல உயர்த்தி கர்த்தர் அற்புதம் செய்ய போறாரு. ஒரு கை தட்டி ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹீலிங் பண்றது 10 நிமிஷம் தான். இந்த வார்த்தை முக்கியம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? இது உபாசக்கூடிய செய்தியில் ஒரு முக்கியமான பகுதி. வரும் ஜோம் பண்றோம், கீழே ஓடுறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை.
உன்னுடைய விடுதலைக்கு சத்தியம் விடுதலையாக்கணும். பட் நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, என்ன விசுவாசிக்கிறேன்னா, இந்த வார்த்தையை கேட்கும்போது கர்த்தர் நீங்களாக்கி விட்டுட்டார். உன் தலையில ப்ராப்ளம், நெஞ்சில ப்ராப்ளம், வயிற்றுல ப்ராப்ளம், கிட்னில ப்ராப்ளம், யூட்ரஸ்ல ப்ராப்ளம், கை காலில் ப்ராப்ளம், ரிமோட்டிக் ப்ராப்ளம், மூட்டு வலி ப்ராப்ளம், என்ன இருந்தாலும் கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரு. இந்த வார்த்தையின் மூலமாக நான் பரிபூர்ண சுகமடைந்து விட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சுகமாக்கிட்டாரா உங்களை? கை வயத்துங்கப்பா. நான் கையை வச்சு ஒரு குறுக்கி ஜெபிக்கணும் அவசியமே இல்லை. விசுவாசம் எல்லாமே கூடும். ஆமென் சொல்லுங்க. எப்போ இந்த வார்த்தை விசுவாசிக்கிறியோ கர்த்தரை சுகமாக்கிட்டாரு. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் தேவனை சுகமாக்கிட்டாரு. நம்பிக்கையாக விசுவாசம் உள்ள வந்துட்டாலுமே கர்த்தர் சுகமாக்கிட்டாரு. தோர்ந்து போக மாட்டேன். தேவன் காக்குவதற்கு வல்லவராக இருக்கிறாரு. உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை மேல உயர்த்தி, நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விட்டுட்டாரா? அல்லேலூயா. இப்போ நீங்க ஒரு கேஸ் கமிட்மெண்ட் இருக்கும், வீட்டு கமிட்மெண்ட் இருக்கும், என்ன இருந்தாலும் சரி கர்த்தர் நீங்களாக்க போறாரு. நம்மள மாத்த கையை உயர்த்தி கர்த்தர் நீங்களாக்குவாரா? ஒரு கேஸ் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, எப்படி தீர போகுது, எப்படி தீர்வு கிடைக்க போகுது, எல்லாம் நீங்க பயந்துருப்பீங்க. கர்த்தர் சொல்றாரு, நான் நீங்களாக்கி விட்டேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? விசுவாசம் இருக்கு? எல்லாருக்கும் விசுவாசம் இருக்குது. இல்லை சொல்ல, இன்னொரு ஆழமா விசுவாசம் இருக்கணும். அல்லையா சொல்லுங்க. நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? ஒரு மனுஷனை கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். இந்த வார்த்தை உனக்குள் வந்துட்டாலுமே விடுதலை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன், சுகம் பெற்றுக் கொண்டு இருக்கிறேன், என்ன சௌக்கியமாக இருக்கிறேன், என்ன சமாதானமாக இருக்கிறேன். தேவ வார்த்தை உனக்குள் இறங்கிட்டே இருக்குது. உலகத்தில் மிகப்பெரிய சக்தி ஒரு பெரிய வெடிகுண்டுதான் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இந்த வார்த்தை அமெரிக்காவில் கிரியை செய்யும், லண்டன்ல கிரியை செய்யும், பாகிஸ்தான்ல கிரியை செய்யும், இந்தியாவில் கிரியை செய்யும். இந்த வசனம் எங்க போனாலும் அற்புதத்தை கொண்டு வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கணும்? எந்த ஜாதி மத பார்க்காம செய்யக்கூடிய ஒரே ஒரு அஸ்திபாரம் கர்த்தருடைய வசனம் மட்டும்தாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஐயோ நைட்ல பேய் வருது, இரவுல பேய் வருது, கண்ணு மூடி தூங்க முடியல, பாம்பு கனவா வருது, எந்த கனவு வந்தாலும் கர்த்தர் நீங்களாக்கப்பட்டார். இன்றைக்கு இந்த வசனம் மூலமாக எல்லா பயத்திற்கும் அல்லேலூயா. அடுப்பான போனா பயம், பாத்ரூம்ல போனா பயம், கடைக்கு போனா பயம், பயம் வந்துட்டே இருக்கு. என்னாகுமோ ஏதாகுமோ? கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நீ நம்பும் பொழுது, இந்த வார்த்தை விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரு. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாரு. கர்த்தர் செவி கொடுத்துட்டாரா? எத்தனை பேர் நம்புறீங்க? செவி கொடுத்துட்டாரா? சொல்லுங்க. சும்மா கை தூக்கூடாது, நம்பிக்கையோட கை தூக்கணும். என்னை கர்த்தர் விடுதலாக்கி கொடுத்துட்டாரு, நான் நீங்களாக்கிட்டாரு. நான் துக்கத்தோடு வந்திருக்கிறேன், சமாதானம் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறேன். கர்த்தர் நீங்களாக்குறோம், தேவன் நீங்களாக்கிட்டாரு. நிச்சய வார்த்தை கேட்ட பிற்பாடு இன்னும் மகிழ்ச்சி அவர் நாமத்தை உயர்த்த போறீங்க. நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரே வசனம் தான். கர்த்தரை தேடினால்தான். யாரை தேடின? யாரை தேடின? இப்ப யாரை தேடி வந்திருக்கீங்க? அடையாளம் பண்ணி போனால் பாஸ்டர் ஆசிரியர் போய் தேடி போகலாம். அப்படி எனக்கு அந்த விசுவாசமே தேவை. அங்கே போனால் இயேசு பார்க்க முடியும், அற்பத்தை பார்க்க முடியும். அதை சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு நம்பிக்கை என்ன? இப்போ டாக்டர் ஒரு சீட்டு கொடுக்குறாரு, நெச்சிட்டு கொடுக்குறாங்க, நெச்சிட்டு கொடுக்குறாரு. ஆபத்தே இல்லை, வாசனத்தை கொடுக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வசனத்தை விசுவாசிக்கும் பொழுது முற்றும்படியே குணமாக்கப்பட்டாய். அல்லேலூயா. கர்த்தரை தேடின, அவனுக்கு செவி கொடுத்து என் பயத்தை நீங்களாக்கி விட்டாரு. எத்தனை பேர் பயந்து உட்காந்து கைத்து போனாலும் நான் பயப்படலையா? என்ன வந்தாலும் பரவாயில்லை, என் இயேசு விடுவிக்க வந்தவர். அது நெருப்பா இருக்கட்டும், பாம்பா இருக்கட்டும், புழுவா இருக்கட்டும், பிரச்சனையா இருக்கட்டும், கர்த்தர் விடுவிக்க வந்தவராக இருக்கிறேன். இந்த 3 பேர் சொன்னாங்களே, சாப்பிட்றாங்க சாபத்தினருக்கும் எரிகிற அக்கினி சோலைக்கும் ராஜாவின் கைக்கும் என் தேவன் தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொல்றீங்களா? நெருப்பு 7 மடங்கு அக்கினி சோறு, வானலாவி நெருப்பு எரியுது. இந்த 3 பேர் சொல்றாங்க, இந்த நெருப்புக்கு தேவன் தப்புவிக்க எப்படி இருக்கிறாரு? வல்லவராக இருக்கிற. அப்பேற்பட்ட கர்த்தர்தான் உன் கூட எனக்கு பேசிக்கொண்டு இருக்கிறாரு, உன் கூட இருக்கிறாரு. நீ சின்ன விஷயத்துக்கு பயப்படுற, சின்ன காட்டுக்கு பயப்படுற, சின்ன சோறுக்கு பயப்படுற. பட் நான் என்ன விசுவாசிக்கணும்? உன் தலைக்கு மேல பிரச்சனை வந்தாலும் தேவனை ஒன்றிலாம் ஆக்குவதற்கு என் ஆட்கள் இன்னைக்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்பிக்கை உள்ள கர்த்தர் ஸ்தோத்திரம். சொல்லுங்க பார்க்கலாம். எப்ப இயேசுவை கூப்பிட்டியோ உன் ஜெயம் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஒரு மனுஷனை கூப்பிடல, இல்லை ஒரு பாஸ்டர் கூப்பிடல, இயேசுவே கூப்பிட்டு
வந்துட்டீங்க, எப்போ கர்த்தர் சுகமாக்கிச்சார். சில மக்கள் பார்த்தீங்கன்னா பிரசவ டைம்ல பிரசவாளர்கள் போக பார்த்தீங்கன்னா ஆண்டவர் மட்டும்தான். கட்ட புருஷனை விட கட்ட மனைவி விட எல்லாம் விட உயர்ந்த பாத்திரம், ஏற்ற பாத்திரம், நமக்கு ஏற்ற பாத்திரம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென் சொல்லுவோமா? கரங்களை உயர்த்தி இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? அதை சொல்லுங்க. எல்லாருக்கும் பயம் இருக்கு, எல்லாருக்கும் மன கஷ்டம் இருக்கு, எல்லாருக்கும் போராட்டம் இருக்கு. எப்படி வெளியே போராட்டமே ஒரு நெருக்கத்தில் இருக்கேன். பட் நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, எனக்கு வசனம் போதுமானதா இருக்குது, என் குடும்ப வசனம் போதுமானதா இருக்குது, நான் எங்க வசனத்தை பாதுகாத்துக் கொள்ளும். அப்ப கர்த்தர் நீங்களாக்கி விட்டாரு. நம்ம நிறைய உட்காந்துருக்கான் பேக்ல. அல்லேலூயா. நான் மலையில சொல்லுவான் நிறைய பார்த்தீங்க ஐயா நிறைய பாரு. அவருக்கு யார் சகிக்க மாட்டீங்க. கிழக்க மந்திரம், மேற்க மந்திரம், வடக்க மந்திரம், தெற்க மந்திரம், மத்திய சிலையில மந்திரம், வட சிலையில மந்திரம், அது எல்லா சிலையிலும் மந்திரம் தான். அது தாண்டி போயிட்டு இருக்க கர்த்தரை சொல்லும். அவருக்கு பெரிய தைரியம் என்ன? கர்த்தர் கூட இருக்கிறார் பிரதர், என்னை அசைக்க முடியாது. Nobody can shake you. God will take care of you. சத்தமா சொல்லுங்க. உன்னை தொடுகிறவன் கர்த்தர் கண்மணியை தொடுகிறார். எப்ப இயேசுவை கூப்பிடையோ உன்கிட்ட உன்னை நெருங்க முடியாது, உன்னை தொட முடியாது, உன்னை அசைக்க முடியாது, உன்னை அழிக்க முடியாது. உன் தலைமை தேவ வல்லமை இறங்கிட்டே இருக்கு. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை, கர்த்தருடைய மகத்துவமுள்ள வல்லமை, கர்த்தருடைய மாறாத வல்லமை, கர்த்தருடைய அனுக்கிரகமான வல்லமை உன் தலைமையில இறங்கிட்டே இருக்குது. எந்த சக்தி, எந்த மந்திரம், எந்த கட்டுரை ஒன்று பண்ணவே முடியாது. உன் நடுவில் இருக்கிறவர் ஆண்டவரே, நீ கீழே காணாது இருப்பாய். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்தவராக இருக்கிறாரு. உன்னை கொண்டு வந்தவர், உன்னை சுமக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உனக்கு ஜீவனை கொடுத்தவர் நேற்று நின்று நின்று மாறவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 45 வருஷமா ஊழியம் பண்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. 45 வருஷமா இயேசுவை பாதுகாக்கிறார். சோர்வு இல்லை, நல்லா வச்சிருக்கிறார், கடன் வாங்காம வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அது போல இருக்கீங்களா? ஐயோ ஐயோ அப்படி இல்லை, நல்ல ஆசை வச்சுக்கிட்டார். கையை உயர்த்தி வயசெல்லாம் சத்தாவே சொல்லுங்க. இயேசு கைவிடவே மாட்டார். மிகுந்த ஆசீர்வாதமா இந்த கூட்டம் முடிஞ்சு போகும் பொழுது உன் தலைமையில் அபிஷேகம் இறங்கிட்டே இருக்கான். வீட்டு வாசல்ல போகும் பொழுது, நீ போற பஸ்ல போகும்போது கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய சூப்பர் நேச்சுரல் பவர், இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இயற்கை அப்பாற்பட்ட அபிஷேகம் உன் தலைமை ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. கர்த்தர் சொல்லுகிறார், ஓட்டம் முடிவதற்கும் உங்கள் அபிஷேகம் குறையாது, ஓட்டம் முடிவதற்கும் வல்லமை குறையாது, ஓட்டம் முடிவதற்கும் இந்த கிருபை குறையாது, ஓட்டம் முடிவதற்கும் கர்த்தர் மகிமை குறைவே குறையாது. கர்த்தர் செய்து முடிக்க இருவருக்கும் ஆயத்தமாக இருக்கிறார். கைவிட்டு ஆமென் சொல்லுவோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்து முடிப்பாரா? உங்களுக்கு அற்புதம் நடக்குமா? நடக்குமா? இயேசு நாமத்தில் அறிவில சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பெரிய செய்ய போறாரு. எத்தனை சோதனை, எத்தனை கஷ்டம், எத்தனை பாடு வந்தாலும் உங்களை தொட முடியாது. ஆனா கஷ்டம் நமக்கு வரும், நமக்கு உபத்திரம் வரும், நமக்கு பாடு வரும், எல்லாரும் சந்திப்போம். ஆனா முடிவு ஜெயமா கர்த்தர் மாத்திடுவார். இதான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். நீ ஆயத்தப்பட்டு கொண்டே இரு. சோதனைக்கு ஆயத்தமாறு. சோதனை சகிக்க 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 முடிவு ஜெயமா கர்த்தர் மாத்திடுவாரு. கொஞ்சம் பொறுத்துக்கணும், கொஞ்சம் ஏற்றுக்கணும், கொஞ்சம் சகித்துக் கொள்ளணும். நீ அப்படி போறேன்னு சொன்னா கர்த்தரை பொறுப்படுத்திக் கொள்வாரு. நீ அசைக்கப்படாதபடிக்கு ஆண்டவருக்கு ஏற்ற மாத்திரமா நிச்சயம் விளங்க போகிற. அல்லேலூயா. கர்த்தர் செய்து முடிப்பார் உனக்கு. அதையெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.